ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்றைக்கி அருமையாக எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அடுத்ததாக இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. புரியுங்களா? அந்த 2 நாளில் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான 12th இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல். இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிறது என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு 150 ஜிபே பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான். இதுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கிக்கலாம். இதில் என்ன இருக்கும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வீடியோ 10 மினிட்ஸ் தான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாமில் சென்டம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது வரிசையாகவே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 to 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டம்ஸ் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு லெசன் வைஸாக இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டம்ஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். அதில் நமக்கு ப்ரிவியஸரில் கேட்டது இந்த பருக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் என்றால் என்ன, அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது புக் பேக் அண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடியது. இது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 வேர்டு எல்லாமே உங்களுக்கு இதில் அலைன் பண்ணி கொடுத்துருப்பேன். கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் 1 வேர்டு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கிராமர் பார்ட்லையும் சரி பேராகிராஃபும் சரி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 21 to 26 வரைக்கும் நீங்கள் போயம்லேருந்து 4 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே அப்படியே ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னம்னா இதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொஸ்டின் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஆனால் செலக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த மெட்டீரியல் நீங்கள் பே பண்ணால் தான் கிடைக்கும். வேணுன்னா என்னுடைய நம்பர் 807202 பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுக்கு கிராமர் பார்ட்டை அந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும், ப்ரோஸ் பொயட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டரில் நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னாலே உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய 4 2 மார்க்குமே 100% உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 2 மார்க் உங்களுக்கு கிராமர் பார்ட்லேருந்து கேட்குறாங்க. அந்த கிராமர் பார்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னம்னா நீங்கள் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 தான். புரியுங்களா? 2 3 மார்க் தான் அட்டன் பண்ணீங்க. என்னென்ன கிராமர் பார்ட் டாபிக் இருக்குது அப்படின்னம்னா உங்களுக்கு ரிப்போர்ட் த டயலாக், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அடுத்து கண்டிஷனல் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கீழே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா இஆர்சி கொஸ்டின் நீங்கள் 2 3 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். இந்த 2 3 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எந்த போயம் லைன் கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய க்ளூ வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னம்னா அதனுடைய போயம் தி கேஸ்டில் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அடுத்தது அதனுடைய போயட்டோட நேம், எக்ஸ்பிளனேஷன், இது மட்டும் எழுதுனா போதும். இஆர்சி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ப்ரீஃபாக அரை பக்கத்துக்கு எழுதுனா தான் 3 மார்க்கா அப்படின்னம்னா கிடையாது. நீங்கள் இந்த போயட் மட்டும் எழுதியிருந்தாலே எக்ஸாமில் உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு உங்களுக்கு 1 மார்க் தான். அப்படிங்கிறனால நான் கொடுத்துருக்கதே உங்களுக்கு 100% போதுமானது. லாஸ்ட்டு 2 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் போதும், உங்களால் 10% அட்டன் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். 6 சாப்டரில் இருக்கக்கூடியதுக்குமே உங்களுக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்து நான் கீழே அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ 2 2 மார்க்குமே 2 3 மார்க்குமே ரொம்ப சிம்பிளாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது எல்லாமே இதில் பேராகிராஃப், இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன். வீடியோ 10 மினிட்ஸ் தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இல்லை இப்போ மெட்டீரியல் வாங்க போகிறேன் அப்படின்னம்னா டேரெக்டாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 34 to 36 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு 6 சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் வரிசையாகவே கொடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தமே 27 கொஸ்டின் தான். இந்த 27 மட்டுமே போதுமா அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த 2 அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 27 கேள்வி 100% போதுமானதாக இருக்கும். அடுத்து செக்ஷன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே 3 மார்க் கொஸ்டின், டைலாக் ரைட்டிங், பயோசார்ட்டு, டிஸ்கிரைப் த ப்ராசஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், ஒரு ப்ராவர்ப் கொடுத்து அதை வந்து டேஷ் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ராவர்ப்ஸ் எல்லாமே என்ன வேர்டு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த சைடு கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க அப்படின்னம்னா அதோடைய மீனிங்ஸ் 2யுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பேராகிராஃப் போயிடலாம். டேரெக்டாக பேராகிராஃப் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நோட்டீஸ் ரேட்டிங் எல்லாமே உங்களுக்கு வித் ஆன்சரோடையே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். புக் பேக் அது போக ப்ரீவியஸரில் கேட்டது. அடுத்தது அந்த 7 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த 7 5 மார்க் தான். இந்த 7 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 47 வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணுங்கிறது வரிசையாக கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 41ல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு படிச்சிருக்க வேண்டியது த கேஸ்டில்.
ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து அவர் கேசரோனட்ரி செகண்ட் லெசனில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க ஃபோர்த் லெசனில் இருக்கக்கூடிய யுலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42ல் நீங்கள் ப்ரோஸ்லேருந்து அட்டன் பண்ண வேண்டிய பேராகிராஃப்க்கு 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஃபஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எ நைஸ் கப் ஆஃப் எ டீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அண்ட் த ரூல் ஆஃப் த ரோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியில் அட்டன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் 43 காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடியது லைஃப் ஆஃப் பைர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மிட் நைட் விசிட்டர் இந்த 3 படித்தா போதுமா அப்படின்னம்னா ரிமெம்பர் ரீசர். ஏன்னா மற்ற ப்ரோஸ் பொய்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 கொடுத்துருந்தேன், இதுக்கு ஏன் 4 கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த 4மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? இந்த 4ஐயும் படிச்சிருங்க. அட்டன் பண்ண வேண்டிய ஒரு பேராகிராஃப் 43ல் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 44 பொறுத்த வரைக்கும் நோட் மேக்கிங் சம்மரைசிங். இந்த நோட் மேக்கிங் சம்மரைசிங்கில் நிறைய பேர் என்ன அப்படின்னம்னா இந்த ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதும்போது இந்த டைட்டில் கூட எழுத மறந்துடுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு மார்க் இருக்குது. அந்த டைட்டில் எழுதலை அப்படின்னம்னாலும் உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் ஆயிரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாம் எப்படி எழுதணுங்கிற மெத்தட் படி கொடுத்துருக்கேன். இல்லை நான் ஜென்ரல் பேராகிராஃப் தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னம்னா ஜென்ரல் பேராகிராஃப்க்கு நீங்கள் மை ஆம்பிஷன் இன் மை லைஃப் அது படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் எஜுகேஷன் அது படிச்சிருக்கணும். இது எல்லாமே ப்ரிவியஸரில் கேட்டது நம்ம புக்கில் இருக்கக்கூடியதும். கொஸ்டின் நம்பர் 45ல் லெட்டர் ரைட்டிங் இல்லைன்னா பயோடேட்டா கேட்குறாங்க. லெட்டர் ரைட்டிங் பயோடேட்டா எப்படி எழுதணுங்கிற மெத்தட் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடியது எந்த பேஜ் நம்பரில் இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வரைக்குமே கொஸ்டின் நம்பர் 45 அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46ல் ஸ்பாட் த எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கக்கூடியது அதுதான். அந்த கொஸ்டின் நம்பர் 46ல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக கொடுத்துருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு லாஸ்ட் பேஜ் வரைக்குமே இதில் கொடுத்துட்டேன். புரியுங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பர் 27 to 30ல் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கிராமர் பாட்டுக்கு எப்படி எழுதணுங்கிற மெத்தட், அதுபோக ப்ரிவியஸரில் 2019லேருந்து 24 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட இந்த கிராமர் பார்ட் கொஸ்டின் நம்பர் 27 to 30 வித் ஆன்சரோட உங்களுக்கு அந்த பே பண்ணி வாங்குறவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இங்கிலீஷில் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் 2 மார்க் 3 மார்க் தனியாகவே நான் வீடியோ போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.